வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் முட்டை ஏற்றி வந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2 லட்சம் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமடைந்திருக்கின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் முட்டை ஏற்றி வந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் சேதமடைந்திருக்கிறது. அரசு பேருந்தும் முட்டை ஏற்றி வந்த வேனும் மாறி மாறி முந்த முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரம். வணக்கம் தர்ஷினி. அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செல்லக்கூடிய 4 ட்ராக் சாலையிலேயே இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இதனால நடு ரோட்லேயே சுமார் 2 லட்சத்திற்கும் மதிப்பிலான முட்டைகள் முற்றிலுமாக கீழே விழுந்து சேதமடைந்துள்ளன. அதாவது பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்தே தாராபுரம் செல்லும் சாலையில கள்ளக்கிணறு என்ற பகுதி 5வது கிலோமீட்டர் இருக்கிறது. இதுல தாராபுரத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றன் வாகனங்களாக முன்னே ஹேச்சரிஸ் குஞ்சு பொறிக்கக்கூடிய முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கக்கூடிய ஹேச்சரிஸ் வாகனம், தனியார் ஹேச்சரிஸ் வாகனம் முன்னே வந்து கொண்டிருக்கிறது முட்டையை ஏற்றிக்கொண்டு. அப்போது அரசு பேருந்து ராஜபாளையத்திலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து இந்த முட்டை வாகனத்தை முந்த முயற்சிக்கிறது. அதாவது 4 ட்ராக் சாலை இருந்தாலும் குறுகியலான பெண்டான ஒரு சாலை, வளைவு மிகுந்த இந்த சாலை பகுதியில ஒன்றன் பின் ஒன்றன் வரும்போது இந்த அரசு பேருந்து முந்த முயற்சித்த போது திடீரென வேனின் ஓட்டுநர் சைடு மிரர்ல அதை கவனிக்கும் போது அரசு பேருந்து புயல் வேகத்துல வந்திருக்குது. அப்ப இவர் டக்குனு கட்டடிக்கிறார். வண்டி வந்து லெப்ட் டக்குனு கட்டடிக்கும் போது திடீர் வாகனம் நிலை தடுமாறி நடு ரோட்லயே அப்படியே கவிழ்ந்து விழுகிறது. அப்ப பயங்கர சத்தத்துடன் எல்லாருமே அக்கம் பக்கத்துல எல்லாமே அதை கேட்ட உடனே அருகில் வந்து மீட்க முயற்சிக்கிறாங்க. அப்ப ஓட்டுநரும் கிளீனரும் வாகனத்திலிருந்து உயிர் தப்புறாங்க. பேருந்தில் வந்த பயணிகள் ஒரு 40க்கும் மேற்பட்டோரும் அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்புறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்ப அக்கம் பக்கத்தினர் வந்து பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் வந்து அந்த வாகனத்தை ஜேசிபி இயந்திரத்துடன் உதவியுடன் கொண்டு அதை மீட்டு வர்றாங்க. இது தொடர்பான வீடியோ இப்போது நம்ம பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த பகுதியில இந்த பெண்டான ஒரு சாலை இருக்கிறது, இருந்தாலும் 4 ட்ராக் இருப்பினுமே இந்த பகுதி வேகம் அதிகப்படியான ஒரு நிலையில வர்ற வாகனங்கள்னால விபத்துக்கள் அதிகப்படியா ஏற்படுது. அப்ப இதுக்கு ஒன்னு டிவைடர் வைங்க, இல்ல ஸ்பீடு பிரேக் அமைங்க அப்படிங்கிறது இந்த பகுதியுடைய ஒருமித்த மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.